கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம அட்லி வந்து ஒரு நியூஸ ஷேர் பண்ணி விட்டுருக்காரு. அதாவது ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அட்லி அவர்கள் வந்து சன் பிக்சர்ஸ் புரொடக்ஷன்ல ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட படத்த அல்லு அர்ஜுன வச்சு டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அது எல்லாத்துக்குமே தெரியும். ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா, பயங்கர விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. இந்த படத்துக்கு மேல எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா கிளம்புது. ஏன்னா பார்த்தீங்கன்னா, அவதார் படம் ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பயங்கரமான பில்டப் குடுத்துருக்காங்க இந்த படத்துக்கு. அப்படி தான் உண்மையான விஷயம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, இந்த படத்து மேல அந்த ஹைப் வந்து வேற லெவல்ல இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசென்ட்டா வந்து கூலி படத்தோட அந்த ஒரு மீட்டப்புக்கு வந்து நம்ம கலாநிதி மாறன் அட்லி அவர்கள் கூட்டிட்டு போயிருக்காரு. ஸோ அங்க பார்த்தீங்கன்னா, நம்ம அட்லி வந்து நம்ம சூப்பர் ஸ்டார்ல ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ஸ்டோரியை பொறுத்தளவுக்கு வெறித்தனமான ஒரு ஆக்ஷன் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி தகவல் போயிட்டு இருக்கு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, நம்ம மெர்சல் படத்தோட அந்த ஒரு மேக்கிங் அப்படின்றது நல்லா பண்ணியிருந்தாரு நம்ம அட்லி அவர்கள். அதை தொடர்ந்து பிகில் படத்துல ஒரு டிராப் பேக் இருந்தாலும் மெர்சல் படத்துல நல்லா கொடுத்தாரு. அதனாலே பார்த்தீங்கன்னா, அவருக்கு பார்த்தீங்கன்னா பாலிவுட்ல மிகப்பெரிய சான்சஸ் கிடைச்சு பாலிவுட்ல பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் போய் அங்க டைரக்ஷன் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அங்க சல்மானை வச்சு பத்தான் படத்தை ஒரு நல்ல வசூல் ரீதியா வந்து வெற்றி அடைய வச்சாரு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமால யாராவது படம் பண்ண மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கிற நிலைமையில இப்போ பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் கூட அல்லு அர்ஜுனா வச்சு தான் படம் பண்ணாங்க. ஸோ தமிழ் ஆக்டர்ஸ் வந்து யாருமே வச்சு பண்ண கிடையாது. ஸோ இந்த ஒரு கூலி மீட்டப் அதுல பார்த்தீங்கன்னா நம்ம அட்லி அவர்கள் போயிருக்காரு கலாநிதி மாறன் கூட. ஸோ அங்க தலைவரை மீட் பண்ணி ஒரு சின்ன லைன் வந்து சொல்லியிருக்காரு. அது வந்து ஒரு பக்கா மாஸ் ஆக்ஷன் படம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அது பார்த்தீங்கன்னா பக்காவான ஒரு ஹை பட்ஜெட் படம். ஸோ அந்த படத்தை பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் தான் எடுக்க போறாங்க. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா இந்த படத்தை அட்லி வந்து டைரக்ஷன் பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ தலைவரோட அடுத்த படம் ஒன்று ஆர்கேஎஃப்ஐயா இருக்கும், இல்லைனா வந்து அட்லி படமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த ரெண்டு படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வருதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன? நம்ம சூப்பர் ஸ்டாரும் அட்லி ஜாயின் பண்ண எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி சினிமா பத்தி இன்ட்ரெஸ்டிங் தகவலுக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.